தந்தை மகன் தூய ஆவியானவருடைய பெயராலே ஆமென். நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. பிரியமானவர்களே, ஆண்டவரை தொழுது ஆராதிப்பது எப்பொழுதும் எங்கள் மனதுக்கு மகிழ்ச்சி கொடுக்கிறது. ஏனெனில் ஆண்டவரை ஆராதிக்கிற பொழுது நாங்கள் அவருடைய பிள்ளைகளாக மாறுவது மாத்திரமின்றி அவர் தருகிற ஆசீர்வாதத்தின் சொந்தக்கார மக்களாகவும் மாறுகிறோம். ஆகவே இன்றைய நாளிலும் அவரை தொழுது ஆராதித்து எங்களை ஆண்டவரோடு இணைத்து கொள்வோம். அது மாத்திரமன்றி இன்றைய நாளிலும் கூட திருமண ஆண்டு நிறைவை கொண்டாடும் அனைவருக்காகவும் நாங்கள் ஜெபிப்போம். இந்த வாரத்திலே திருமண ஆண்டு நிறைவை கொண்டாட இருக்கிறவர்களுக்காக ஜெபிப்போம். பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்களுக்காக விசேஷ விதமாக ஜெபிப்போம். இன்னும் அதிகமாக வீடுகளிலிருந்து ஆலயத்துக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையிலே நோயுற்றவர்களாக வேறு வேறு சிக்கல்களோடு இருக்கிற இந்த திருப்பலியோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் இந்த திருப்பலியிலே விசேட விதமாக ஜெபித்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய வாழ்வை ஆண்டவர் தாமே நிறைவாய் ஆசீர்வதித்து தொட வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்காக மன்றாடுவோம். இந்த திருப்பலியை தகுந்த விதத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய ஆசிரை குறையின்றி பெற்றுக்கொள்ள எங்கள் குறை குற்றங்கள் பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு மனம் வருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்டு நிற்போம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனிதமரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நல்மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாயிருந்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாமுள்ள இறைவா, நாங்கள் எப்போதும் உமது திருவுளத்திற்கு ஏற்ப வாழச் செய்தருளும். அதனால் மாண்பு கூறிய உமக்கு நேர்மையான இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிய செய்வீராக. உமோடு தூய ஆவின் ஒன்று பேல் கடவுளாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் அமலேக்கியர் ரபிதுமேல் இஸ்ரேலரை எதிர்த்து போரிட வந்தனர். மோசே யோசுவாவை நோக்கி, நம் சார்பில் தேவையான ஆள்களை தேர்ந்தெடு. நாளை நீ போய் அமலேக்கியரை எதிர்த்து போரிடு. நான் கடவுளின் கோலை கையில் பிடித்தவாறு குன்றின் உச்சியில் நின்று கொள்வேன் என்றார். அமலேக்கியரை எதிர்த்து போரிட மோசே கூறியவாறு யோசுவா செய்யவே, மோசே, ஆரோன்,
கூர் என்பவர்கள் குன்றின் உச்சிக்கு ஏறிச் சென்றனர். மோசே தம் கையை உயர்த்தியிருக்கும் போதெல்லாம் இஸ்ரேல் வெற்றியடைந்தனர். அவர் தம் கையை தளரவிட்ட போதெல்லாம் அமலேக்கியர் வெற்றியடைந்தனர். மோசேயின் கைகள் தளர்ந்து போயின. அப்போது அவர்கள் கல்லொன்றை அவருக்கு பின்புறமாக வைக்க அவர் அதன் மேல் அமர்ந்தார். அவர் கைகளை ஆரோன் ஒரு பக்கமும் கூர் மறுபக்கமுமாக தாங்கிக் கொண்டனர். இவ்வாறாக அவர் கைகள் கதிரவன் மறையும் வரை ஒரே நிலையில் இருந்தன. யோசுவா அமலேக்கையும் அவனுடைய மக்களையும் வாளுக்கிரையாக்கி முறியடித்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். உங்கள் பதில். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி. மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன். எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி. அவர் உம் கால் இடராதபடி பார்த்துக் கொள்வார். உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார். இதோ இஸ்ரேலை காக்குகின்றவர் கண்ணயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி. ஆண்டவரே உம்மை காக்கின்றார். அவர் உம் வலப்பக்கத்தில் உள்ளார். அவரே உமக்கு நிழல் ஆவார். பகலில் கதிரவன் உம்மை தாக்காது, இரவில் நிலவும் உம்மை தீண்டாது. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி. ஆண்டவர் உம்மை எல்லா தீமை நின்றும் பாதுகாப்பார். அவர் உம் உயிரை காத்திடுவார். நீர் போகும் போதும் உள்ளே வரும் போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி. திருத்தூதர் பவுல் திமோத்தேக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்புக்குரியவரே, நீ கற்று உறுதியாய் அறிந்தவற்றில் நிலைத்து நில். யாரிடம் கற்றாய் என்பது உனக்கு தெரியுமே. நீ குழந்தை பருவம் முதல் திருமறை நூலை கற்று அறிந்திருக்கிறாய். அது இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள நம்பிக்கையால் உன்னை மீட்புக்கு வழிநடத்தும் ஞானத்தை அளிக்க வல்லது. மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது. அது கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும்
நேர்மையாக வாழ பயிற்றுவிப்பதற்கும் பயனுள்ளது. இவ்வாறு கடவுளின் மனிதர் தேர்ச்சி பெற்று நற்செயல் அனைத்தையும் செய்ய தகுதி பெறுகிறார். கடவுள் முன்னிலையிலும் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு அளிக்கப் போகிற கிறிஸ்து இயேசுவே முன்னிலையிலும் அவர் தோற்றப் போவதை முன்னிட்டும் அவரது ஆளுகை முன்னிட்டும் நான் ஆணையிட்டு கூறுவது, இறை வார்த்தையை அறிவி. வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் நீ கருத்தாய் இரு. கண்டித்து பேசு, கடிந்து கொள், அறிவுரை கூறு, மிகுந்த பொறுமையோடு கற்றுக்கொள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah, 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 hallelujah. கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 18 திருவசனங்கள் 1 தொடங்கி 8 முடிய. அக்காலத்தில் சீடர்கள் மனந்தரலாமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்கு இயேசு ஓர் உவமையை சொன்னார். ஒரு நகரில் நடுவர் ஒருவர் இருந்தார். அவர் கடவுளுக்கு அஞ்சி நடப்பதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை. அந்நகரில் கைம்பெண் ஒருவர் இருந்தார். அவர் நடுவரிடம் போய், என் எதிரியை தண்டித்து எனக்கு நீதி வழங்கும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார். நடுவரோ நெடுங்காலமாய் எதுவும் செய்ய விரும்பவில்லை. பின்பு அவர், நான் கடவுளுக்கு அஞ்சுவதுமில்லை, மக்களையும் மதிப்பதில்லை என்றாலும் இக்கைம்பெண் எனக்கு தொல்லை கொடுத்து கொண்டே இருப்பதால் நான் இவருக்கு நீதி வழங்குவேன், இல்லையானால் இவர் என் உயிரை வாங்கி கொண்டே இருப்பார் என்று தமக்குள்ளே சொல்லிக்கொண்டார். பின் ஆண்டவர் அவர்களிடம், நேர்மையற்ற நடுவரே இப்படி சொன்னார் என்றால், தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடும் போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா? அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா? விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்கு சொல்கின்றேன். ஆயினும் மானிட மகன் வரும்போது மண்ணுலகில் நம்பிக்கையை காண்பாரோ என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாங்கள் இடைவிடாமல் ஜெபிப்பதை பற்றி, நம்பிக்கையோடு ஜெபிப்பதை பற்றி வாசகங்கள் எங்களுக்கு தெளிவூட்டுகின்றது. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, விவிலியத்தை நாங்கள் திருப்பி பார்க்கின்ற பொழுது
அங்கே அடிக்கடி எங்களுக்கு சொல்லப்படுகின்ற வார்த்தைகள், ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார். தேர்ந்து கொண்டவர்களோடு ஆண்டவர் நிச்சயம் பயணம் செய்கின்றார். தேர்ந்து கொண்டவர்களை ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையை எங்களுக்கு விவிலிய பகுதிகளிலே நிறைய இடங்களிலே நாங்கள் வாசிக்க கேட்கின்றோம். எசாயா புத்தகத்திலே 43வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கிற பொழுது அங்கே சொல்வார் ஆண்டவர், நான் உன்னை மீட்டு கொண்டேன், அஞ்சாதே, உன் பெயரை சொல்லி நான் அழைத்தேன், நீ எனக்கு உரியவன் என்று. ஆம், எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் ஒரு முறை எங்களை பார்த்து நீ அழைக்கப்பட்டவன் என்று சொன்னால், ஒரு முறை என்னை பார்த்து நீ எனக்கு உரியவன் என்று சொன்னால், ஒருபோதும் ஆண்டவர் எங்களை கை நிகழ மாட்டார். ஏனெனில் நாங்கள் எண்ணிக்கையாகும் புத்தகத்திலே 23வது அதிகாரம் 19வது வசனத்தில் வாசிக்கின்றோம், பொய் சொல்ல கடவுள் மனிதன் அல்ல, சொல்லியதை செய்யாதிருக்க அவர் மனித பிறவியும் அல்ல என்று சொல்லி அவர் எங்களை அழைக்கும் பொழுது, பிரியமான பிள்ளைகளே, சில நேரங்களிலே நாங்கள் நினைப்பது உண்டு எங்களுக்கு யாரும் இல்லை என்று சொல்லி, சில நேரங்களிலே நாங்கள் நினைப்பது உண்டு எங்களுடைய சோகங்கள், எங்களுடைய இந்த மனக்கவலைகள், எங்களுடைய இந்த பிரச்சனைகள் எல்லாம் என்னோடு போகின்றது, ஐயோ எனக்கு புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, என்னுடைய வேதனைக்கு பதில் கொடுக்க யாரும் இல்லையே என்ற எண்ணத்தில் நானும் நீங்கள் வாழ்வோம். ஆனால் எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் சொல்வதெல்லாம், ஒரு முறை எங்களை அழைத்து கொண்டால், ஒரு முறை எங்களை பார்த்து நீ எனக்கு உரியவன் என்று சொன்னால், ஆண்டவர் ஒருபோதும் கை நிகழ மாட்டார். அதனால் தான் எசாயா புத்தகத்திலே 38வது அதிகாரம் 5வது வசனத்திலே நாங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே ஆண்டவர் சொல்வார், உன் கண்ணீரை நான் கண்டேன், உன் கண்ணீரை நான் கண்டேன் என்று சொல்லி. அதே போல தொடக்க நூலிலே ஒரு மகள் வேதனையை குறித்து அழுது கொண்டிருப்பாள். ஐயோ, என் வாழ்க்கை இத்தோடு முடிந்து போகிறதே, என் மகன் சாக போகிறானே என்று சொல்லி தொடக்க நூல் 21வது அதிகாரம் 17வது வசனத்திலே ஒரு மகள் அழுது கொண்டிருப்பாள். அப்பொழுது ஆண்டவர் இறங்கி வந்து கேட்பார், மகளே, உனக்கு நிகழ்ந்தது என்ன, உனக்கு நிகழ்ந்தது என்ன, பயப்படாதே, நீ நினைப்பது போல உன் வாழ்க்கை அல்ல, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி. எனக்கு அருமையானவர்களே, பல நேரங்களில் எங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்றால், நாங்கள் ஜெபிப்போம், நாங்கள் ஜெபம் செய்வோம். எப்படி? நாங்கள் 1 நாள் 2 நாள் 3 நாள் நாங்கள் ஏதோ ஒரு தேவைக்காக ஜெபிப்போம். ஆனால் அப்படியே அந்த ஜெபத்துக்கான பதில் வராமல் இருக்கிற பொழுது, அந்த ஜெபம் கேட்கப்படவில்லையோ என்ற எண்ணம் எங்களுக்குள் வருகிற பொழுது நாங்கள் ஜெபிப்பதையே நிறுத்தி விடுகின்றோம். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் எங்கள் ஜெபங்களை எப்பொழுதும் ஏறெடுக்கின்றார். அதனால் தான் எசாயா புத்தகத்திலே நாங்கள் வாசிக்கிற பொழுது 59வது அதிகாரம் முதல் 2 வசனங்களிலே ஆண்டவர் அழகான ஒரு விஷயத்தை சொல்வார். எப்படி என்றால், கேட்க முடியாதவாறு என் காது மந்தமாகி விடவில்லை, மீட்க முடியாதவாறு என் கைகள் குறுகிவிடவில்லை என்று சொல்லி. உன்னுடைய ஜெபம் எனக்கு கேட்கிறது, நீ நினைப்பது போல. நாங்கள் உடனே என்ன சொல்லுவோம், ஆண்டவரே உனக்குமா கண் இல்லை, உனக்குமா இது இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு ஆண்டவர் மீது பழி செலுத்துவோம். இல்லை, ஆண்டவர் சொல்வார், இல்லை, கேட்க முடியாதவாறு என்னுடைய காது மந்தமாகி விடவில்லை. அப்போ என்னன்னு கேட்டால், நாங்கள் ஜெபத்தை தொடர்ந்து ஆண்டவரிடத்திலே நாங்கள் முன்வைக்க வேண்டும். எப்பொழுதும் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிற பொழுது அதற்கான பதிலை ஆண்டவர் நிச்சயம் தருவார். எனக்கு அருமையானவங்களை, சில நேரம் எங்களுடைய ஜெபங்களை நாங்கள் வைக்கிற பொழுது நாங்கள் விரும்பிய நேரத்துக்கல்ல, மாறாக எங்களுக்கு தேவையான நேரங்களில் தான் ஆண்டவர் அதற்கான பதிலையும் கொடுப்பார். அதனால் தான் திருப்பாடல் புத்தகத்திலே 27வது திருப்பாடல் 5வது வசனம் எங்களுக்காக அழகாக சொல்லும், கேடு வரும் நாளில் அவர் என்னை தம் கூடாரத்தில் மறைத்து வைப்பார், தம் கூடாரத்தின் உள்ளே என்னை ஒளித்து வைப்பார், குன்றின் மேல் என்னை பாதுகாப்பாய் வைப்பார் என்று ஆண்டவர் அழகாக சொல்வார். ஆகவே பிரியமான பிள்ளைகளே, எங்களுடைய தேவைகள் அவருக்கு தெரியும், எங்களுடைய மண்டாட்டுக்களின் அவசியம் அவருக்கு புரியும். ஆகவே தேவையான நேரத்தில் தேவையான வழிகளில் ஆண்டவர் எங்களுக்கு உதவுவார். திருப்பாடலிலே 37வது திருப்பாடல் 5வது வசனம் சொல்லும், அதனால் உன் வழிகளை எல்லாம் ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு, அவரையே நம்பியிரு, அவர் உன் சார்பில் செயலாற்றுவார். உன் வழிகளை அவரிடம் ஒப்படைத்து விடு, அவரையே நம்பியிரு, அவர் உன் சார்பில் செயலாற்றுவார் என்று சொல்லி திருப்பாடல் 37:5 நாங்கள் வாசிக்கிறோம். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் ஆள் பார்த்து செயல்படுகின்றவர் அல்ல. அவருக்கு ஒரு விதமாக, இவனுக்கு ஒரு விதமாக, அழகா உள்ளவனுக்கெல்லாம் ஒரு விதமாக ஆண்டவர் செய்வதில்லை. ஏனென்றால் விவிலியத்திலே
ஆண்டவர் தெளிவாக ஒரு காரியத்தை சொல்வார். சாமுவேல் புத்தகத்திலே 1 சாமுவேல் 16:7 சொல்வார் ஆண்டவர். என்னன்னு கேட்டால், மனிதன் பார்ப்பது போல நான் பார்ப்பதில்லை, மனிதனோ முகத்தை பார்க்கிறான், நான் அகத்தை பார்க்கிறேன். அப்படி என்றால் எங்களுடைய உள்ளத்தை ஆண்டவர் பார்க்கிறார். பிரியமான பிள்ளைகளே, அதனால் தான் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலே பவுல் சொல்வார், ஆண்டவர் ஆள் பார்த்து செயல்படுபவர் இல்லை என்று சொல்லி ரோமேயருக்கு எழுதிய புத்தகம் 2வது அதிகாரம் 11வது வசனத்தில் சொல்வார். ஆள் பார்த்து செயல்படாத ஆண்டவர், அவர் எங்களுடைய தேவைகளை அறிந்திருப்பவர், தேவைகளை எல்லாம் தெரிந்திருப்பவர். சில நேரம் நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் நினைக்கின்ற விதத்தில் அல்ல ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வார். நாங்கள் நினைக்கின்ற விதத்தில் அல்ல எங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். சில நேரம் உலகம் கைவிடும், உலகம் எங்களை கைவிடும், உலகம் இல்லை என்று சொல்லும், அல்லது இது நடக்காது என்று சொல்லும். ஆனால் ஆண்டவர் நடக்காத என்று சொல்கின்ற ஒரு விடயங்களை எனக்கு பிரியமானவர்களே அவர் நடத்துவார். ஏனென்றால் கடவுள் எங்கள் எல்லா தெய்வங்களுக்கும் மேலானவர். அது மாத்திரமல்ல, இணைச்சட்ட நூலிலே நாங்கள் வாசிக்கிற பொழுது 10:17 அவர் ஓர வஞ்சனை காட்டுகின்றவர் அல்ல, அதாவது இந்த வைத்து கொண்டு இல்லை என்று சொல்வதல்ல. ஆகவே எங்களுடைய ஜெபத்திலே நாங்கள் நிலையாக இருக்க வேண்டும், ஜெபத்திலே உறுதியாக இருக்க வேண்டும். ஆண்டவர் மாற்றுவார். சரி, நாங்கள் விரும்புவது போல அவர் செய்வாரா, அல்லது அவர் விரும்புவது போல எங்களுக்கு செய்வாரா? ஏனென்றால் எங்களுக்கென்று ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்திருப்பார். எனக்கு அருமையானவர்களே, அந்த திட்டத்தின்படி தான் எங்கள் வாழ்க்கை நடக்கும். நீங்கள் எரேமியா புத்தகத்திலே 29வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே ஆண்டவர் சொல்லுவார், உனக்கென்று நான் ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன், அது உன் நல் வாழ்வின் எதிர்காலத்துக்கான திட்டமே ஒழிய உனக்கு கேடு விளைவிப்பதற்கான திட்டம் அல்ல. அப்படி என்றால் என்ன? நீ ஒரு விஷயத்துக்காக ஜெபிக்கிற, அந்த விஷயத்தை, நீ ஜெபிக்கிற விஷயத்தை நான் உனக்கு கொடுக்கலன்னா நான் உனக்கு ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன், நீ இதை தான் கேட்குற, இது இல்லை உனக்கு, இதை விட வித்தியாசமான ஒரு திட்டம் உனக்கு இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். ஆண்டவருடைய வழிகள் வித்தியாசமானது. எனக்கு அருமையானவர்களே, அந்த வழிகளுக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிற பொழுது அற்புதங்களும் அடையாளங்களும் எங்கள் வாழ்வில் நிகழும். இந்தியாவிலே நடந்த ஒரு அழகான சம்பவம். ஒரு தாய்க்கு 6 குழந்தைகள். இந்த 6 குழந்தைகள், இந்த தாய் ஒரு ஆசிரியை. ஆகவே இவளுக்கு நிறைய அந்த ஓய்வூதிய காலத்தில் நிறைய பணம் வருகிறது. அது மாத்திரமல்லாமல் இவளுக்கு நிறைய சொத்துகள் இருக்கிறது. இந்த சொத்துக்களை எல்லாம் தன்னுடைய குழந்தைகளுக்காக எழுதி வைக்கிறார். கடைசி காலங்களிலே இவளுக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? ஒரு அனாதை மடம் உண்டாக்கி, ஒரு மடத்தை கட்டி அதிலே சில குழந்தைகளை வைத்து நான் கடைசி நாட்களில் பார்த்து கொண்டிருக்கணும் என்ற ஆசை. என்ன நடக்கிறது? இவளுடைய சொத்துக்களை எல்லாம் இந்த குழந்தைகள் ஏமாற்றி எழுதி வாங்கி கொள்கிறது. ஆகவே இந்த தாய்க்கு சொன்ன ஒரே ஒரு காரியம், நீங்கள் என்னத்தானாலும் எடுத்துக்கொள்ளுங்க, எனக்கு ஒரு அனாதை மடம் கட்டிக்கொண்டு பிள்ளைகளை நடத்துவதற்கு ஒரு இடம் மட்டும் எனக்கு வேண்டும், இதை மட்டும் வாங்கித்தாங்கன்னு சொல்லி இவர்கள் என்ன செய்கிறான்னு கேட்டால், எல்லாம் சொத்துக்களையும் எடுத்துக்கொண்டு எல்லாம் முடிந்த உடனே தாய் கேட்குறா, அப்பா எனக்குன்னு சொல்லி ஒரு இடம் கேட்டனே, நீங்கள் வாங்கியிருக்கிறீங்களா? ஆமாம்மா வாங்கியிருக்கோம், நீங்கள் போய் பாருங்கன்னு சொல்லி அந்த தாய் போய் பார்க்குற பொழுது தாய்க்கு பேரதிர்ச்சி. என்னன்னு கேட்டால், உள்ளத்திலே சரியான துக்கம், சரியான கவலை. ஏனென்றால் ஒரு பெரிய கட்பாறை, அந்த இடத்திலே வீடு கட்டுவதற்கான இடமே இல்லை, கற்கள் குவிந்திருக்க ஒரு பெரிய கட்பாறை, சிறிய ஒரு இடம் மட்டும்தான் இருக்குது, ஒன்றும் செய்ய முடியல. அந்த இடத்துல சின்ன ஒரு குடிசை போட்டு அந்த அம்மா இருக்கிறாங்க. ஒரு 2 அனாதை பிள்ளைங்க அவங்களோடு இருக்கிறாங்க. இந்த அம்மாவுக்கு ஒவ்வொரு நாளும் அழுகை. ஏன்டா ஆசையாக வந்தாங்க, பெரிய கட்பாறையை எனக்கு வாங்கி ஒரு சின்ன தொகைக்கு வாங்கி இந்த கட்பாறையை கொடுத்துட்டு போயிட்டானுங்களேன்னு சொல்லி இந்த தாய் ஒவ்வொரு நாளும் ஆலயத்துக்கு போவாள். ஒரு நாள் ஆலயத்துக்கு போகும் பொழுது மத்தேயு நற்செய்தி 17வது அதிகாரம் 20வது வசனத்திலே இருக்கிற ஒரு விடயத்தை அந்த தாயினுடைய காதுகள் கேட்கிறது. என்ன அங்கே இருக்கிறது? எனக்கு பிரியமானவர்களே, கடுகளவு விசுவாசம் இருந்தாலும், நீங்கள் மத்தேயு நற்செய்தியிலே 17வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்து பாருங்கள். கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் இந்த மரத்தை பார்த்து பெயர்ந்து கடலுக்குள் போ என்று சொன்னால் அது போகும் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு கடுகளவு விசுவாசம் போதும். அப்போ இந்த தாய்க்கு உள்ளத்தில் ஒரு நம்பிக்கை. அப்படி என்றால் நான் விசுவாசத்தோடு இந்த மலையை பார்த்து, இந்த பாறையை பார்த்து பெயர்ந்து கடலுக்குள் போ என்று நான் ஜெபித்தால் அது நடக்கும். இந்த தாயினுள் அப்படி ஒரு விசுவாசம், அப்படி ஒரு நம்பிக்கை. என்ன நடக்கிறது? இவள்
வீட்டுக்கு வந்து அந்த குடிசையிலே அந்த ஒரு ஜன்னலை திறந்து அந்த மலையை பார்த்து ஜெபிக்க தொடங்குகின்றார். மலையே, நான் சொல்கிறேன், எனக்கு தெரியும், ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் அதன்படியே செய்வார். எனக்கு தெரியும், நான் விசுவாசம் கொள்கிறேன், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது. நீ பெயர்ந்து கடலுக்குள் போ என்று சொல்லி. எனக்கு அருமையானவர்களே, மலை போகுமா? மலை பெயர்ந்து போகுமா? தொடர்ந்து ஜெபிக்கிறாள். 1 மாதம், 2 மாதம், 3 மாதம், 4 மாதம் அப்படியே தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்கிறார். 6 மாதங்களும் சென்ற பிற்பாடு அவள் அந்த ஜெபத்தை நிறுத்தவில்லை. பிரியமான பிள்ளைகளே, இன்று நாங்கள் நற்செய்தியில் பார்த்த இந்த கைம்பெண் போல ஒவ்வொரு நாளும் அந்த அரசனை, அந்த நடுவரை தொந்தரவு செய்வது போல ஒவ்வொரு நாளும் இந்த மகள், இந்த அம்மா ஆண்டவரை தொந்தரவு செய்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் உருக்கமாக ஜெபிக்கிறார். எனக்கு தெரியும் ஆண்டவரை, நீ நல்லவர். எனக்கு தெரியும் ஆண்டவரை, நீ ஓர வஞ்சனை காட்டுபவர் அல்ல. எனக்கு தெரியும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்கிறார். இன்றைய முதல் வாசகத்தில் நாங்கள் பார்க்கிறோம், அமலேக்கியரோடு ஒரு பெரிய யுத்தம். அமலேக்கியர் யார் என்று எங்களுக்கு தெரியும். இந்த அமலேக்கியர் இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக எப்பொழுதும் குடைச்சல் கொடுத்து கொண்டிருந்த மனிதர்கள். அப்போ இந்த அமலேக்கியருடைய யுத்தத்துக்கு மோசே சொல்கிறார், நான் போய் என் கைகளை விரித்து நான் ஜெபிக்கிறேன், நிச்சயமாக ஆண்டவருடைய வெற்றி கிடைக்கும். அப்படி என்றால் ஆண்டவரை நோக்கி கரங்கள் உயர்த்தப்பட்ட பொழுதெல்லாம் இஸ்ரேல் மக்கள் வெற்றி கொண்டார்கள். இவர் கை அப்படியே சோர்ந்து கீழே விழுப்பொழுதெல்லாம் அமலேக்கியர் வெற்றி கொண்டார்கள். மோசே, சரி வராது, ஆண்டவரை நோக்கியதாக எங்கள் ஜெபம் இருக்குன்னு சொல்லி கைகளை உயர்த்தி 2 பக்கம் 2 பேரை பிடிக்க வச்சு அப்படியே உட்காந்து அப்படியே கையை விரிச்சு கொண்டே இருந்தார். பிரியமான பிள்ளைகளே, எப்பொழுதெல்லாம் கரங்கள் ஆண்டவரை நோக்கி இருந்ததோ அப்பொழுதெல்லாம் இஸ்ரேல் மக்கள் வெற்றி கொண்டு கடைசியாக அமலேக்கியரை அழித்தார்கள் என்று முதல் வாசகம் சொல்கிறது. இந்த தாய், நான் சொன்ன இந்த தாய் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் ஒரு அற்புதம் நடக்கிறது. பிரியமான பிள்ளைகளே, நான் சொன்னேன்ல, ஆண்டவருடைய வழிகள் எங்களுடைய வழிகளிலிருந்து வித்தியாசமானது. ஆண்டவருடைய வழிகள் எங்களுடைய வழிகள் அல்ல. அவர் எங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வது நாங்கள் நினைப்பது போலல்ல, மாறாக வித்தியாசமாய் செய்வார். என்ன நடக்கிறது? ஒரு நாள் காலையிலே ஜெபித்து கொண்டிருக்கிற பொழுது, தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்க போது, அவள் இப்பொழுது ஒரு 8 மாதங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறா. ஒரு நாள் திடீரென்று சில அதிகாரிகள் வந்து நிற்கிறாங்க. அதிகாரிகள் வந்து கேட்குறாங்க, இந்த இடம் யாருடையது? இந்த தாய் நடுக்கத்தோடு சொல்ல, ஆமாங்க சார், என்னுடையது தாங்க சார். சாமி, என்னுடையது தான் சாமி. அம்மா, எங்களுக்கு துறைமுகம் அபிவிருத்திக்காக சில கருங்கற்கள் தேவை. இந்த இடத்துல வந்து நாங்கள் கருங்கற்கள் கொஞ்சம் நாங்கள் எடுத்துக்கலாமா? அதற்கான பணத்தை தந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சொல்கிறாங்க, அதெல்லாம் வேணாம் சாமி, எனக்கு இந்த இடத்துல ஒரு பில்டிங் தரணும், அதை மட்டும் நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்களா? அதெல்லாம் நாங்கள் செஞ்சு தரலாமா? எவ்வளோ பெருசுன்னு நீங்கள் சொல்லுங்கள், அதுக்கு மாதிரி செஞ்சுக்கலாம். ஆனால் இந்த கற்கள் எல்லாம் எங்களுக்கு தேவை, நாங்கள் உடைச்சு எடுக்கிறோன்னு சொல்லி. பிரியமான பிள்ளைகளே, துறைமுகம் எங்கே செய்யப்படும்? கடலில், கடற்கரையிலே. அப்போ சரியாக 2 மாதங்களிலே அந்த பாறைகள் அனைத்தும் உடைக்கப்பட்டு போய் சேர்ந்த இடம் கடல். எனக்கு அருமையானவர்களே, அந்த இடத்திலே அவள் ஏற்ற மாதிரி ஒரு வீட்டை, ஒரு அநாத மடத்தை அமைத்து கொண்டாள். பிரியமான பிள்ளைகளே, சில நேரங்களிலே எங்களுடைய ஜெபம் நாங்கள் நினைப்பது இப்படி தான் நடக்கும்னு சொல்லி, ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தை எப்படியெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று சொல்லி. பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவர் அறிந்திருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே நாங்கள் ஆண்டவரிடத்திலே எங்களை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரிடத்திலே எங்கள் ஜெபத்தை தாராளமாக ஒப்பு கொடுப்போம். அது மாத்திரமல்ல, மனம் தளராமல் நாங்கள் ஜெபிக்க கற்றுக்கொள்வோம். மனம் தளராமல் நாங்கள் ஜெபிக்க கற்றுக்கொள்வோம். ஏனென்றால் ஆண்டவருக்கு எங்களுடைய வாழ்க்கையின் முழு கதையும் தெரியும். எங்களுடைய வழிகள் ஆண்டவருக்கு தெரியும். ஆகவே இன்றைய நாளில் எசையா புத்தகத்திலே சொன்னது போல, அவர் மீட்க இயலாதவர் அல்ல, எங்கள் ஜெபங்களை கேட்க முடியாதவர் அல்ல. அவருக்கு தெரியும். பிரியமான பிள்ளைகளே, எங்களுக்கு தன்னுடைய ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு எங்கள் வாழ்க்கையை நிறைக்க வல்லவராய் இருக்கிறார் என்று பிலிப்பியர் 4:19 வாசிக்கின்றோம். அது மாத்திரமல்ல, நாங்கள் அடிக்கடி வாசிக்கின்ற எபேசியர் 3:20 ஆண்டவர் சொல்வது என்ன? நம்முள் வல்லமையோடு செயல்படுகின்ற ஆண்டவர், நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக தரக்கூடிய ஆண்டவர் எங்கள் ஜெபத்தை கேட்பார். ஆகவே தொடர்ந்து நாங்கள் ஆண்டவரிடத்திலே எங்களை ஒப்பு கொடுப்போம். இன்றைய நாளிலே
நாங்கள் திருப்பாடலிலே வாசித்த போல திருப்பாடல் 121 எங்களுக்கு அழகாக சொன்ன ஒரு விஷயம் என்னவென்றால், விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய கண்கள் என்னை உற்று நோக்கி கொண்டிருக்கிறது, இவனுக்கு என்ன தேவை என்று சொல்லி ஆண்டவர் அறிந்திருக்கின்றார். அதே போல்தான் இன்றைய 2வது வாசகத்திலும் பவுல் சொன்ன ஒரு விடயம் என்னவென்றால், நீ என்னத்தை கற்றுக்கொண்டீரோ அதிலே உறுதியாயிரு. அப்படின்னா என்ன? விவிலியம் எங்களுக்கு என்ன கற்றுத்தருகிறது? ஆண்டவர் வல்லவர் என்று கற்றுத்தருகிறது. ஆண்டவர் எல்லாம் செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று கற்றுத்தருகிறது. அதில் உறுதியாக இருக்கும் பொழுது பிரியமான பிள்ளைகளே, எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய வல்லமை செயல்படும். ஆகவே ஜெபத்தை விடாமல் நாங்கள் தொடர்ந்து பற்றிக்கொள்வோம். உங்களுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி யோசிக்காதீங்க. ஐயோ எனக்கு தொழில் இல்லை, நான் என்ன செய்வேன், நான் ஜெபிக்கிறேன், எனக்கு ஒழுங்கான தொழில் இல்லைன்னு சொல்லி நீங்கள் யோசிக்காதீங்க. ஐயோ நான் நோயுற்றிருக்கிறேன், எங்கள் குடும்பத்தில் நோயுற்றிருக்காங்கன்னு சொல்லி யோசிக்காதீங்க. நீங்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருங்க. அவருடைய திட்டத்தின்படி அவர் உங்களை உயர்த்துவார். ஏன் தெரியுமா? நாங்கள் ஒவ்வொருத்தரும் அவருடைய செல்ல மகள் செல்ல மகன்கள். அவருக்கு தெரியும் எங்களுக்குரிய நன்மைகள். ஆகவே ஜெபத்தை கைவிடாமல் தொடர்ந்து ஜெபிக்கிற அந்த மனதை கேட்டு இன்றைய நாளில் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென். பிரியமானவர்களே, இறை வார்த்தையினூடாக நாங்கள் ஆண்டவர் மீது எங்களுடைய நம்பிக்கையை இன்னும் ஆழப்படுத்தி கொண்டோம். அந்த நம்பிக்கையை இப்பொழுது அனைவரும் எங்களுடைய விசுவாச அறிக்கையினூடாக ஆண்டவரிடத்தில் சமர்ப்பிப்போம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளின் என்று கடவுளாக, ஒளி என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாடு உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போதிய பிலாத்துவின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இருந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின் படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஒருவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். இந்த நம்பிக்கையோடு எங்கள் ஜெபங்களை அவர் பாதத்தில் வைப்போம். உம் அறிவால் பலரை நேர்மையாளராக்கிய இயேசுவே, உமது திருவுளப்படி தங்கள் பணியை திருச்சபையோடு இணைந்து செயலாற்றும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர், இறை மக்கள் அனைவரும் தங்கள் நேரிய பணியால் தொண்டு செய்யும் நல்ல தலைவர்களாக வாழ செய்ய இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கட்டருளும். வானங்களை கடந்து சென்ற இறை மகனாகிய இயேசுவே, நாடுகளின் தலைவர்கள் எல்லா வகையிலும்
உம்மை போல செயல்படவும் ஏற்ற வேளையில் மக்களுக்கு தொண்டு செய்யும் நன்பண்பால் ஆட்சி செய்யவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மானிடருக்கு தொண்டு புரிய வந்த மானிட மகனே எம் இறைவா, உலக மறைபரப்பு ஞாயிறு தினமான இன்றைய நாளில் எங்களிடையே தலைவராக வாழ ஆசைப்படும் நாங்கள் அதற்குரிய தகுதியான பணிவு, எளிமை, உண்மை, நேர்மை இவைகளில் வளர செய்ய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் தந்தையே இறைவா, வேவம் தொலைக்காட்சிக்கு பல்வேறு விதங்களில் உதவிய அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். விசேட விதமாக இன்றைய நாளில் திருப்பலியில் நேரடியாக கலந்து கொள்ள முடியாமல் பல்வேறு நோய்களாலும் இன்னல்களாலும் அவதிப்படுபவர்களையும் வீடுகளில் இருந்து இத்திருப்பலியில் கலந்து கொண்டவர்களையும் ஆசீர்வதித்து சுகம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய சொந்த தேவைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிப்போம். இவை அனைத்தையும் எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏன் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த இரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தைக்கு ஏற்றதாக இருக்கும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் நிகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்த கொடைகளையே நாங்கள் உமக்கு மனம் வந்து அளிக்க அருள் புரியுமாறு உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உமது அருள் எங்களை தூய்மையாக்கி நாங்கள் நிறைவேற்றும் அதே மறை நிகழ்வுகள் வழியாக உமது புனிதப்படுத்தும் அருளை பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னால் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் உலக அனைத்தையும் படைத்தீர், காலங்களின் மாற்றங்களையும் முறைப்படுத்தினீர், முது சாயலில் மனிதரை உருவாக்கினீர், இவ்வுலகில் வியத்தகு பொருட்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தீர். இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் பதிலாளர்களாக ஆட்சி செலுத்தவும் செயல்களில் மேன்மையை கண்டு உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்தருளினீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர்,
வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்தே காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தை அருந்திய பெண் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கோரி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்களுடைய ஆயர்கள், எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பின் நிறைவு பெறச் செய்தள்ளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தூயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜோசேவாஸ், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமரல உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் செய்த அனைத்து நன்மைகளையும் நாங்கள் நினைத்து கொண்டு எங்களுடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டு அந்த கருணையான உள்ளத்திலே நாங்களும் இருக்கிறோம் என்ற அந்த மகிமை நிறைந்த மகிழ்ச்சியோடு நாங்கள் ஆண்டவர் இவ்வாறு போற்றி புகழ்வோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினால் பயிற்சி பெற்றிருக்கிற நாங்கள் துணிந்து இறைவனை அப்பா தந்தை என்று அழைத்து மன்றாடுவோம்.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடர்களை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தல்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சிகின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நாம் ஒருவரோடு ஆண்டவர் கொடுக்கிற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனுடைய செம்மறி, இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்ற ஆண்டவர். இந்த செம்மறிக்கு அழைக்கப்பெற்ற நாங்கள் ஒவ்வொருவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுளத்திற்கு ஆன்மீக நற்கருணை சிவம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். நானே உன் கடவுள், முதலும் முடிவுமாய் நானே இருக்கின்றேன். என் மக்களின் துன்பங்கள் கண்டே, அவர் மனப்படும் வேதனை உணர்ந்தே, அவர் அழுங்குற நான் கேட்டேன். நாடும் நலவும் வாழ்வும் வளமும் வழங்கிட மனமு வந்தே, யாரை நான் அனுப்புவேன், யாரை நான் அனுப்புவேன். என்னை அனுப்பும், என்னை அனுப்பும், என்னை அனுப்பும், என்னை அனுப்பும். இதோ நான் இருக்கின்றேன். உலகம் அறியா எளியவன், வாய்மொழி பேசா சிறியவன், உன் துணை இருந்தால் என்னுடன் நடந்தால் துணிவுடன் நான் செல்வேன். என்னை அனுப்பும், என்னை அனுப்பும்,
இதோ நான் இருக்கின்றேன், இதோ நான் இருக்கின்றேன். இறைவனுக்கு நன்றி கூறி நாங்கள் மன்றாடுவோம். தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்பில் நம்பிக்கை கொள்வோரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அதனால் அவர்கள் ஆன்மாவை சாவினின்று காக்கின்றார். பஞ்சத்தில் அவர்களுக்கு உணவளிக்கின்றார். ஆண்டவரே, விண்ணக பலியில் நாங்கள் அடிக்கடி பங்கு பெற செய்ய உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இவ்வுலக நலன்களில் உதவியால் மறு உலக நலன்களை நாட கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். இறைவனுக்கு சாட்சிகளாக சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி இயேசுவே. மனிதனை படைத்து மாண்பினை கொடுத்து என்னை இங்கு வாழ செய்யும் இறைவனை நான் பாடுவேன். 1000 வார்த்தைகளில் தீராது எங்கள் நன்றி. 1000 வார்த்தைகளில் தீராது எங்கள் நன்றி. பிரியமான சகோதர சகோதரிகளே, வேர்பும் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் இந்த திருப்பலிக்கு மற்ற நிகழ்ச்சிகளுக்கும் உங்களுடைய தாராளமான உதவிகளையும் காணிக்கைகளையும் நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம். அதன் மூலம்தான் நாங்கள் தொடர்ந்து உங்களுக்கு இந்த திருப்பலியை மற்ற நிகழ்ச்சிகளை கொண்டு வர முடியும். இந்த திருப்பலிக்கு கூட நிறைய பேர் உதவி செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி. இந்த திருப்பலிக்கு ஒளிபரப்புவதற்கு உதவி செய்ய தங்களுடைய காணிக்கைகளை கொடுத்து அதே நேரத்தில் செபத்திலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களுக்கும் இறை ஆசீர் நிறைவாய் கிடைப்பதாக. அத்தோடு வீடுகளிலிருந்து நேரடியாக இந்த திருப்பலியோடு இணைந்து கொண்ட உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. பறந்து விரிந்த உலகில் பணிகள் செய்து வாழ்ந்திடுவே. பறந்து விரிந்த உலகில் பணிகள் செய்து வாழ்ந்திடுவே. பருநாட என்னை பயனாக்கி 1 கோடி ஓசைகளை இசையோடு நான் பாடினேன். என்னையே நன்றியாய் தருகின்றேன் இறைவா. என்னையே நன்றியாய் தருகின்றேன் இறைவா. நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி இயேசுவே. மனிதனை படைத்து மாண்பினை கொடுத்து என்னை இங்கு வாழ செய்யும் இறைவனை நான் பாடுவேன்.